ஸோ இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, wounded by religion, healed by the cross. மதத்தின் மூலமாக காயப்பட்டிருக்கிறோம், ஆனால் சிலுவையின் மூலமாக சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். மதத்தின் மூலமாக காயப்பட்டிருக்கிறோம், சிலுவையின் மூலமாக நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பேசுகிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மிக அதிகமாக தியானிக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் வரும்படியாக நான் கேட்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை உருவாக்குவதற்காக இந்த உலகத்துக்கு வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்காக, இணைப்பதற்காக, அந்த உறவில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சபை அல்லது போதகம் அல்லது ஆராதனை அல்லது தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் மத ரீதியிலான வாழ்க்கையாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மத ரீதியாக மாறும்போது என்ன மாதிரியான காரியங்களில் நாம் மாட்டிக்கிறோம், அது எப்படி நமக்கு ஒரு வலையாக மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிற உறவு இப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமாக இல்லாமல் ஒரு ட்ரட்ஜரியா, ஒரு கஷ்டமான ஒரு போராட்டம் போல அது மாறிவிடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம ஆண்டவரோடு கூட உறவு வைப்பதை மட்டுமே நம்ம மனதிலே மையமாக வைத்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு இது சந்தோஷமாக தான் இருக்கும், கஷ்டமாகவே இருக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, போன 2-3 வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வீடியோஸ் அனுப்பிச்சு, ஆனால் இதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க பாஸ்டர், இதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டர்ஸ் மக்களை சபிக்கிறது. நான் என்ன சொல்கிறதுன்னு நான் உண்மையிலே மனம் உடைஞ்சி என்ன சொல்கிறதுன்னே எனக்கு புரியல. மக்களை சபிக்கிறது, அப்படி கண்ணா பின்னான்னு சபிக்கிறது, அதெல்லாம் தரைக்குறைவான ஒரு இன்டீசென்ட்டான ஒரு காரியம். இதெல்லாம் நான் பார்த்து நான் ஒன்றுமே சொல்ல, இது வரைக்கும் நான் அவங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. இந்த செய்தி தான் பதிலாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். இதுவரைக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல. மனசு உடஞ்சி போய் மக்கள் அடிபட்டு காயப்பட்டு தான் வராங்க சர்ச். அதனால் மக்களை கண்டிக்கக்கூடாதுலாம் கிடையவே கிடையாது. மக்களை சீர்படுத்துவது ஒரு தகப்பனுடைய வேலை, கண்டிப்பது தகப்பனுடைய வேலை. ஆண்டவர் கண்டிக்கிறார், ஆண்டவர் தண்டிக்கிறார், ஆண்டவர் அடிக்கிறார், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்போதும் அடித்து கொண்டே இருக்கிற தேவன் இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு டீனேஜராக இருக்கும்போது ஆண்டவருக்குள்ள வந்தபோது நான் என்ன யோசனை, எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசினா அவர் உனக்கு ஐயோ அப்படின்னே பிரசங்கம் பண்ணுவார். தீர்க்கதரிசினா. இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கலங்காதே அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவார். பாஸ்டர்னா சரிப்பா பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்து ஞானமாக பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி என்னது இருப்பார். ஒரு அப்போஸ்தலர் அப்படின்னா ஒரு ஜோல்னா பேக்கை போட்டு ஒரு செப்பல் போட்டு நாங்கள் இங்கே சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே ட்ரைபல் பீப்புள் அப்படி வருவார். இப்படி ஒரு இமேஜ் இப்போ வச்சுருந்தாங்க. ஆனால் நான் பைபிளை படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, தீர்க்கதரிசிகள் நம்ம பைபிளில் பார்க்குற தீர்க்கதரிசிகள் எப்போ பார்த்தாலும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டே இல்லை. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து எச்சரித்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி எச்சரித்தார்கள். அதே நேரத்தில் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. மக்களை எப்படி ஆண்டவர் சீர்படுத்துவார் அப்படிங்கிறதையும் பேசுனாங்க. மக்களை ஆண்டவர் எப்படி கட்டி எழுப்புவார் அப்படிங்கிறத பற்றி பேசுனாங்க. நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் இந்த சம்மர் ஹாலிடேஸில். நீங்கள் தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிங்க. நீங்கள் தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிக்கும் போது, ஏசாயா, எரேமியா மற்றும் எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களையும் வாசிக்கும் போது, நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஐயோ உனக்கு தண்டனை, அழிஞ்சு போயிடுவ, உன்னை ஆண்டவர் அடிப்பார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பல இடங்கள்ல, முக்காவாசி இடங்கள்ல ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை, அது மட்டுமல்ல ஆண்டவர் எப்படி இந்த மக்களை மீண்டுமாக கொண்டு வர திட்டம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு எப்படி மத ரீதியில நிறைய பாஸ்டர்ஸ் அல்லது மத ரீதியில நிறைய மக்கள், சபைக்குள்ளே இருக்கிற மக்கள், நீண்ட காலமாக விசுவாசத்தில் இருக்கிற மக்கள் எப்படி மத ரீதியில அவர்கள் வாழ்கிறார்கள், மத ரீதியில எப்படி அவர்கள் மற்றவங்களை துர்பிரயோகம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நான் இன்னொரு வீடியோ எனக்கு அனுப்பினார்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாஸ்டர் அமெரிக்காவில் வெள்ளை ட்ரெஸ் சூட்டு மாதிரி போட்டிருக்காரு. ஒருத்தரை அப்படியே அன்னை பாஷையில் பேசிக்கிட்டே அப்படியே அவர் என்ன செய்றாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அவங்கள கூப்பிட்டு அவர் முன்னாடி வந்ததுக்கப்புறம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்றாரு. எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க, இங்கே யாருமே கஷ்டம் இல்லாதவங்க கிடையாது. ஓகே, கஷ்டத்தில் இருக்கீங்க, கரெக்டாக? ஆமாம்.
நீங்க சின்ன வயசுல செஞ்ச பாவங்கள் இன்னைக்கு உங்க மனசுல வருது இல்லைங்களா? நிறைய பேருக்கு வரும். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுலலாம் இப்படிலாம் வாழ்ந்திருக்கேன் பாஸ்டர், ரொம்ப அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சில பேரில் நினச்சி பார்த்து நான் யோசிப்பேன், ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாராம், கரெக்டாக சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தவறான உறவில் இருக்கீங்க இல்லையா? அவர் மனைவி இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்றாரு அவர். எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லை, நல்லா யோசித்து பாருங்க, இன்னும் நல்லா யோசித்து பாருங்க. உங்கள் ஆஃபீஸில் உங்கள் இதில் சொல்கிறார், இன்னும் எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லைன்றார். கர்த்தர் பேசும்போது அருமை, அவர் சொல்றார், கர்த்தர் பேசும்போது அருமையானவர்களே, நாம வந்து அவருக்கு எதிர்த்து நிற்க கூடாது. அப்புறம் என்ன செய்யட்டும்? ஆமா அப்படின்னு சொல்லணுமா? இவர் சொல்லணுமா? தெரியல. அவங்க ஒய்ஃபும் இருக்கிறாங்க, இவரும் இருக்கிறாங்க, இவரு இல்லைன்றாரு. அதை தாண்டி என்ன சொல்றது எனக்கு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை கீழே தள்ளி விட்டு, கீழே விழுந்து மேலே எழுப்பி விட்டு கொண்டு போயிட்டு, அப்புறம் ஒரு பிரசங்கம், ஒரு கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு வந்து எதிர்த்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. விழுகிறதுனால என்ன பிரயோஜனம்? விழுந்ததுக்கு அப்புறம் மனுஷன் வந்து மாறுறானா? சிரிச்சதுக்கு அப்புறம் மனுஷன் மாறுறானா? அழுததுக்கு அப்புறம் மனுஷன் மாறுறானா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பல்வேறு விதங்கள் நம்ம மத ரீதியா போயிட்டோம். இப்படி இருந்தாதான் அபிஷேகம், அப்படி இருந்தாதான் அபிஷேகம், இப்படி இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர், அப்படி இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாக போய்விட்டோம் அருமையானவர்களே. ஆண்டவரை போல இருக்கணும், இயேசுவை போல இருக்கணும், இயேசுவோடு கூட உறவு வைத்திருக்கணும் அப்படிங்கிற காரியம் வந்து செகண்டரி ஆக மாறிவிட்டது, ரெண்டாவதாக மாறிவிட்டது, அல்லது மூன்றாவதாக மாறிவிட்டது. ஃபோக்கஸ் எதுல மேல இருக்கு அப்படின்னா, இந்த அவுட்வேர்டு, இந்த வெளியரங்கமான காரியங்கள், உள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. இன்னைக்கு சபை மக்கள் மதத்தினால காயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா சிலுவையின் மூலமாக நாம சுகப்படுத்தப்பட முடியும், நாம சுகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதா இன்றைக்கு உள்ள செய்தி. நான் ஒரு 6 முக்கியமான காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அப்புறம் கடைசியாக நான் கன்க்ளூஷனாக நாம இயேசுவின் சிலுவையின் மூலமாக நாம சுகமடைய முடியும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்த போறேன். முதலாவதாக, எப்படி சர்ச்சுக்குள்ள அபியூஸ் வருது, எப்படி சர்ச்சுக்குள்ள ஆவிக்குரிய துர்பிரயோகம் வருகிறது அப்படிங்கிறத நான் காண்பிக்க போறேன். முதலாவதாக, அபியூஸ் ஆஃப் பவர் அண்ட் கண்ட்ரோல். முதல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மக்களை வந்து கட்டுப்படுத்தி அவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்தி துர்பிரயோகம் செய்கிறது, மக்களை துர்பிரயோகம் செய்கிறது. நீங்களும் நானும் நம்ம யாருமே யாருக்கும் அடிமையே கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க எந்த சபைக்கும் அடிமை கிடையாது. நம்ம சபையில் இருக்கிறோம். இது வந்து சபையை குறித்து பேசும்போது பவுல் பல்வேறு உருவகங்களை முன்வைக்கிறார், இமேஜஸ் முன்வைக்கிறார். ஏன் அப்படின்னா, இதுதான் சபைன்னு சொல்ல முடியாது, நாம வர்ணிக்க முடியாது. எதையெல்லாம் நம்ம வந்து அதாவது இதுதாங்க வரையற அப்படின்னு கணக்கா சொல்ல முடியாதோ அதுக்கெல்லாம் நம்ம இமேஜஸ் யூஸ் பண்ணுவோம். லவ்னா என்னன்னு சொல்றது? லவ்னா என்னன்னா, நான் யாராவது கீழே விழுந்தா போயிட்டு அவங்கள தூக்குறேன்ல, அதுதான் லவ்னு நினைக்கிறேன். அப்ப யாராவது தப்பு செஞ்சா கண்டிச்சிங்கன்னா, ஆமா அதுவும் லவ் தான். இப்படி நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். லவ்னா இதுதான் நம்ம வரையறை பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இமேஜஸ் யூஸ் பண்றோம், இப்படிதான் அப்படின்னு யூஸ் பண்றோம். அப்ப பவுல் வந்து பல்வேறு இமேஜஸ், பல்வேறு உருவகங்களை அவர் யூஸ் பண்றாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நாம சபை அப்படிங்கிறது ஒரு மாளிகை போல, ஒரு கட்டடம் போல அப்படின்றாரு. சபைங்கிறது ஒரு சரீரம் போல அப்படிங்கிறாரு. சபைங்கிறது ஒரு தோட்டம் போல அப்படிங்கிறாரு. இப்படி அவர் சொல்லிட்டே போறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுல எல்லாத்தையும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நாம வந்து ஒன்றாக ஒரு கட்டடம் அப்படின்னா அதுல வந்து கற்கள் மேல ஒரு கல் மேல இன்னொரு கல் வைக்கப்பட்டு அது கட்டப்பட்டிருக்கு. நாம ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்கிறோம், நாம ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அதை மட்டுமே நம்ம பிடிச்ச கூடாது. சபைங்கிறது ஒரு தோட்டமும் கூட, சபைங்கிறது வந்து ஒரு சரீரமும் கூட. ஸோ இப்படி ஒவ்வொரு இமேஜ்லையும் ஒவ்வொரு உருவகத்திலையும் என்ன சத்தியம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸ்தல சபை முக்கியம், ஒரு சபையில நம்ம இருக்கிறது முக்கியமான ஒரு காரியம் தான். நம்ம உலகளாவிய சபையில நம்ம அங்கத்தினராக இருக்கிறோமோ அதுவும் முக்கியமான ஒரு காரியம் தான். ஆனா நீங்களும் நானும் எந்த சபைக்கும் அடிமை கிடையாது. நீங்க ஒரு சபையில அங்கத்தினராக இருக்கலாமே ஒழிய ஒரு சபையில அடிமையாக இருக்க தேவையில்லை. இதை நீங்க மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 20வது அதிகாரத்துல, மத்தேயு 20வது அதிகாரம் 25 இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மத்தேயு 20:25 இருந்து நீங்க வாசிக்கும் போது இயேசு பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு,
அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து யூதர் அல்லாதவருடைய தலைவர்கள் அவர்களை இருமாப்பாக ஆளுகிறார்கள். அதாவது வெளியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா புறஜாதி மக்களுடைய தலைவர்கள் இருமாப்பாக ஆளுகிறார்கள் என்றும், அதிகாரமுடைய மனிதர்கள் அவர்கள் மேல் கடினமாக அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாவது பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். உங்களில் எவனாவது முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கடைசியா எப்படி முடிக்கிறார் பாருங்க. அப்படியே மனுஷகுமாரனும் பணிவிடை பெரும்படி வராமல் பணிவிடை செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எப்படி அதை கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. சிலுவையோட கொண்டு வந்து முடிக்கிறார். மனுஷகுமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஜீவனை கிரயமா கொடுத்து அநேகரை மீட்பதற்காக வந்தார். ஊழியம் செய்வதற்காக வந்தார், ஊழியம் கொள்வதற்காக வரவில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒருவேளை பாஸ்டரா இருக்காம இருக்கலாம், பெரிய ஊழியக்காரங்களா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு முதிர்ந்த விசுவாசிகளாக கூட எப்படிப்பட்ட நாம ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சிலுவையின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனாக ஒவ்வொருத்தவங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அவர் ஊழியம் கொள்வதற்காக வரவில்லை, ஊழியம் செய்வதற்காக வந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப எனக்கு இருமல் வந்துச்சு, நீங்க தண்ணி கொண்டு வரலாமா? நிச்சயமா கொண்டு வரலாம். ஆனா நீங்க தண்ணி கொண்டு வரலன்னா நீங்க உங்களுக்கு என் மேல அன்பு இல்லைன்னு சொன்னா அது தப்பு. நம்ம ஆசியாவில் இருக்கோம். ஆசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்க பணிவிடை செய்யறது ரொம்ப அதாவது வழக்கமான ஒரு காரியம். நான் நேபாளில் ஒரு இடத்துக்கு டீச் பண்ண போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் டீச் பண்ணும்போது அப்படின்னா உடனே அடுத்த நிமிஷம் ஹாட் வாட்டர் இருக்கும் சார் அப்படின்ட்டு. அப்புறம் நான் சாப்பிட முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருப்பார். சாப்பாடு போடுன்னு நிற்காதீங்க. நான் அப்புறமேட்டு அது அவங்க கலாச்சாரம். ஆசியாவில் எல்லாருமே, நான் எதுக்கு நேபாளை பற்றி சொல்கிறேன்னா எல்லா இடத்துலையுமே ஆசியாவில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தான். நம்ம ரொம்ப உபசரிக்க. ஆனால் அதை என்ன செய்கிறாங்கன்னா சிலர் தவறாக துர்பிரயோகம் பண்ணிடுறாங்க. தவறா சிதம்பரமே அவர் சுர்கேஸ் அவர் தான் தூக்கிட்டு வர்றாரு. நான் பார்க்குறேன், கார் வரைக்கும் அவர் தான் தூக்கிட்டு வர்றாரு. ஆனால் இங்கே பைபிளை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், பாஸ்டர்ஸுங்களுக்கு பைபிளை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், சின்ன பைபிள் தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஆனால் ஜிம்முக்கெல்லாம் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கெல்லாம் போகிறேன் அப்படின்றாங்க. வெயிட்டெல்லாம் பைபிளை தூக்குறதுக்கு என்னது அவங்களுக்கு அவமானமாக இருக்குது. அது தரகுறவாக நினைக்கிறாங்க. பைபிளை தூக்கிட்டு போகலாமா? தேவ மனுஷன் யாராவது ஒருத்தங்க தூக்கிட்டு போயிட்டு கிடுன்னு போயிட்டு அவங்க மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டில்லாம் தண்ணிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இதுதான் துர்பிரயோகம். அருமையானவர்களே, அடக்கி ஆள்வது, எல்லோரையும் அப்படியே அடிமை மாதிரி சொல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது, சொல்லாமல் செய்யக்கூடாது. இப்படியே இன்னும் பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். நான் எல்லா வசனங்களையும் நான் வாசிக்க போகிறதில்ல. நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், நீங்கள் அதை வாசிங்க. தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கேள்வி கேட்காம நீ எனக்கு உண்மையாக இருக்கணும். கேள்வி கேட்டீங்கன்னா தப்பு. கேள்வி கேட்காத. நம்ம யார்கிட்ட கேள்வி கேட்போம்? அப்பாட்ட நம்ம கேள்வி கேட்க மாட்டோமா? அண்ணங்கிட்ட கேள்வி கேட்க மாட்டோமா? நிச்சயமாக கேள்வி கேட்போம் இல்லைங்களா? யாருமே அப்பா கிட்ட கேள்வி கேட்டது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணகிட்டலாம் கேள்வி கேட்டதே இல்லை, அல்லது தம்பிக்கிட்ட கேள்வி கேட்டதே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இது ஒரு ஃபேமிலி. நம்ம கேள்வி கேட்போம், நல்ல விதத்தில் கேள்வி கேட்போம். யாரையும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிச்சயமாக கேள்வி கேட்போம். யாரையும் நம்ம மனிப்புலேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்கள கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். அவங்கள சரியாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடாதேன்னு சொல்லிட்டு. டோன்ட் டச் தி அனாயிண்டட். தாவீது சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கொல்லாத, காயப்படுத்தாத அப்படின்றது தான் அர்த்தம். நீங்க எந்த பாஸ்டர் போயிட்டு நீங்க கத்தி எடுத்து குத்துறீங்கன்னா தப்பு, அல்லது கட்டை எடுத்து அடிச்சீங்கன்னா தப்பு. ஆனா நீங்க போயிட்டு ஏன் பாஸ்டர் இப்படி பண்றீங்க, இது தவறு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கறதுல தப்பே கிடையாது. எந்த பாஸ்டர் எந்த ஊழியக்காரனும் தேவனை காட்டிலும் பெரியவரே கிடையாது. தேவன்கிட்டயே அவங்க பேசுறாங்க. அருமையானவர்களே, ஆபகுக்கு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆபகுக்குல நிறைய கேள்வி கேட்கிறார் தீர்க்கதரிசி. ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க, அன்னைக்கு செஞ்ச அற்புதம்லாம் எங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் பெரியவர், சர்வத்தையும் படைச்சவர், எல்லாத்துக்கும் பெரியவராக இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். ஆனா அவரே என்ன சொல்லுவாங்க, வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்றார். நீங்க ஏசாயாவை பாத்தீங்கன்னா, கம் லெட் அஸ் ரீசன் டுகெதர், வாங்க உட்காந்து பேசலாம்.
பேசுவோம் வாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு காரியம். தலைவர்கள் வந்து இயேசுவை போல இருக்க வேண்டுமே ஒழிய பார்வோனை போல இருக்கக்கூடாது. மக்களை எப்படியாவது அடிமைப்படுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடாது. இயேசு வந்து தன்னுடைய தியாகத்தின் மூலமாக, பலியின் மூலமாக நமக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சுதந்திரவாளிகள், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சுயாதீனமானவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே வேளையில் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாமளோ அல்லது எந்த குள்ள நரிகிட்டையும் போய் நம்ம மாட்டவே கூடாது. எந்த குள்ள நரிகளுடைய போதனையும் நம்ம கேட்க கூடாது என்பதை பார்க்கிறோம். அவர்கள் நம்மை வஞ்சித்து விடுவார்கள், நம்மை சாப்பிட்டு விடுவார்கள். நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போஷாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. கடவுள் வந்து ஒரு பேரண்ட்டை போல, ஒரு பெற்றோரை போல இருக்கிறார். அவர் வந்து ஒரு சர்வதிகாரி கிடையாது. அதே போல தலைவர்களாக இருக்கிற நாம, அல்லது தலைவர்களாக அல்லது மூத்த விசுவாசிகளாக இருக்கிற நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஒரு பெற்றோர்களை போல நம்ம இருக்க வேண்டிய ஒழிய நம்ம சர்வதிகாரம் பண்ணவே கூடாது என்பதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதல் பாயிண்ட், நம்ம யாரையும் கட்டுப்படுத்த தேவையில்லை, நம்ம யாரையும் ஆள தேவையில்லை, யாரையும் நம்ம அடிமைப்படுத்த தேவையில்லை. நம்ம எல்லோருமே சுயாதீனர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது அருமையானவர்களே. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ப்ராஸ்பெரிட்டி ப்ராமிசஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரெண்டாவது அபியூஸ், சபையில் நடக்கிற ரெண்டாவது அபியூஸ் என்ன அப்படின்னா, செழிப்பு குறித்த வாக்குத்தத்தங்கள், அப்புறம் மக்களை வந்து அளவுக்கு மிஞ்சி அவங்ககிட்ட இருந்து சுரண்டுறது. இதுதான் அளவுக்கு மிஞ்சி சுரண்டுறது. சிலலாம் கடன் வாங்கி கொடுங்க, ஒரு உங்க வீட்டில் ஏதாவதுன்னா நீங்க கடன் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு தான் பைபிளில் இருக்கு. நீங்க கடன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து தவறா போயிடும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கடன் வாங்காம இருக்கிறதா நல்லது. எல்லோருக்குமே நான் தான் சொல்வேன். ஆனால் இங்க என்ன அப்படின்னா, நிறைய பேர் நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா கிடைக்கும். நீங்க இன்னைக்கு வந்து சீட் ஆஃபரிங் போடுங்க, விதை காணிக்க போடுங்க, என்ன செய்யும், உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிச்சயமாக கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தை. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் வந்து எவ்வளவு முடியுமோ நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபிலாசபியோட கருத்தோட வாழ்கிறவன். அது மட்டுமல்ல, என்னுடைய ஒய்ஃபை நான் மேரேஜ் பண்ணும்போது சொன்ன முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு நம்ம தசமபாகம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், பட்ஜெட்டில் போடு அப்படின்னு சொல்லுவேன். நான் பட்ஜெட்டில் போடு, இதையும் நீ பட்ஜெட்டில் போடு. மிளகா, உப்பு எல்லாம் பருப்பெல்லாம் வாங்குறது போல இதையும் பட்ஜெட்டில் போடு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். வசனம் எல்லாமே இருக்கிறது. ஆனா நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சுரண்டுகிறவர்களாக நாம இருக்கக்கூடாது. நாம சொல்ல அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா, அவங்க சர்ச்சுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க, ஆனா எங்கேயோ போயிட்டு தங்கத்தை கொடுப்பாங்க, எங்கேயோ போயிட்டு அள்ளி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. என்ன ப்ராமிஸ்? நீங்க இந்த சீசன்ல, இந்த லெந்து காலத்துல நீங்க விதைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அறுவடையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்ப வரும் அப்படின்னா, பெந்தகோஸ்தே நாள்ல உங்களுக்கு வரும் என்று சொல்லி அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். அருமையானவர்களே, நாம இப்படி நாட்கள்லாம் வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா நாளும் நல்ல நாள் தான். நீங்க இன்னைக்கு விதைச்சீங்கன்னா நாளைக்கு அறுப்பீங்க. அறுக்காம போனாலும் சரி, ஆண்டவர் நமக்கு வந்து நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஆண்டவர் எனக்கு கோடியா கொடுக்கல, ஆனா இது வரைக்கும் நான் ஆஸ்பத்திரியில் போயிட்டு அட்மிட் ஆகல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல நண்பர்களை கொடுத்துருக்காரு, மன நிம்மதியை கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். எல்லாமே பணமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பணமாக கொடுக்கிறதும் கிடையாது. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேதவசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல, ஃபார் யோர் சேக், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தரித்திரமானார், அதன் மூலமாக நீங்க ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறோம். இந்த வசனத்தை துர்பிரயோகம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து தரித்திரமானார். எப்ப தரித்திரமானார் சொல்லுங்க பார்க்கலாம். தரித்திரமானார்னா என்ன அர்த்தம்? அவர் எம்டி ஆனாரு, அவர் வெறுமையானாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அங்க மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கி. இயேசு கிறிஸ்து என்ன பூரா இருந்தாரா அந்த உலகத்துல? தரித்திரமா இருந்தாரா? இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து நல்ல ஒரு ஒர்க்கர். அவர் வந்து கார்பெண்டரா இருந்திருப்பாரு. இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னா பில்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வார்த்தைக்கு. ஸோ பில்டரா இருந்திருக்காரு.
நல்ல அறிவு இருந்திருக்கு, கணக்கெல்லாம் அவருக்கு தெரியும், நல்ல டிசைன்லாம் போட தெரியும், நல்ல கிரியேட்டிவாக இருந்திருக்காரு, நல்ல மேபி ஒரு ஷாப் நடத்திருந்திருப்பாரு, வியாபாரம் நடத்திருப்பாரு, தொழில் நடத்திருப்பாரு. அவங்க அப்பாட்டிருந்து தொழிலை கற்றுக்கிட்டாரு. 30 வயசு வரைக்கும் அவர் வேலை செஞ்சாரு, குடும்பத்தை காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வந்தாரு. அதுக்கப்புறமும் கூட அவர் வந்து ஏழையாலாம் தரித்திரமா, ஐயோ நான் எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை அப்படின்லாம் இல்லை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சீடர்கள் காசு எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு வாங்க போறதை நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாட்டினாலும் ஆண்டவர் வந்து நிச்சயமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பசியாக பிதாவானவர் விட்டிருக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்து எங்க தரித்திரமானாரு, எங்க வந்து வெறுமையானாரு? அப்கோர்ஸ் பிறந்ததுல இருந்து அவருடைய இன்கார்னேஷனே, அவருடைய அவதாரமே மனுஷனா வந்ததே என்னது, அவர் வெறுமையாக்கின ஒரு காரியம். அதன் மூலமாக நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அக்கௌண்ட்ல 5 லட்சம் வந்துடும், 10 லட்சம், 1 கோடி வந்துடும் அப்படின்னு அர்த்தமா? கர்த்தர் தருவாரா? நிச்சயமாக தருவார். அருமையானவர்களே, கர்த்தரை நம்பி நான் மோசம் போனேன் அப்படிங்கிற ஆட்கள் நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து கிறிஸ்டியனா மாறினேன், நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன், தரித்திரம் ஆயிட்டேன் அப்படின்ற ஆட்கள் நான் பார்த்ததில்லை. ஒரு சில கிறிஸ்தவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய புவர் ஃபைனான்ஷியல் பிளானிங், சரியா வந்து அவங்க பொருளாதாரத்தை பிளான் பண்ணாதனால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய பிரச்சனை. அவங்க மனம் திரும்புறதே இல்லை அதுல இருந்து, அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனா நான் கர்த்தருக்குள்ள வந்தேன். இந்த இந்த இந்தியாவில் பார்சி மக்களுக்கு அப்புறம் ஒரு கணக்கு சொல்லுது, பார்சி மக்களுக்கு அப்புறம் ஸ்காலர்ஷிப் இல்லாம, அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாம படித்து முன்னேறி வந்த ஒரே ஒரு சமுதாயம் எது அப்படின்னா கிறிஸ்தவ சமுதாயம் தான். ஆண்டவர் யாரை விடமாட்டார். இந்தியாவுக்கு வந்து இந்திய அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு செய்ததை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் இந்தியாவுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. நம்ம போயிட்டு நம்ம ட்ரம்பட் ஊதி யார்ட்டும் சொல்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதை குறித்து நான் பெருமைப்படுறேன். ஆண்டவர் யாரையும் விடமாட்டார், தரித்திரமா விடவே மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம போஷிப்பார். அதே நேரத்தில் நம்ம வந்து பொருளாதாரத்துக்காக மட்டும்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு யோசிக்க கூடாது. அதை சொல்லி மக்கள்கிட்ட சுரண்டவும் கூடாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, சீமோன் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி இருந்தான். அவன் வந்து நீங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 18 23 வரைக்கும் வாசிங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு, ரொம்ப என்ன உற்சாகமாயிட்டான். ஏன் அப்படின்னா இந்த சீடர்கள்லாம் கை வைக்கிறாங்க, எல்லோரும் மேலே பரிசுத்த ஆவியானவர் வராரு, நாமளும் இதை காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்தான். பேதுரு அவனை பார்த்து சொன்னா, நீ வந்து பணத்தை கொடுத்து தேவனுடைய வரத்தை வாங்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சபிச்சிட்டா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பணத்தை கொடுத்து தேவனுடைய வரங்களை வாங்கணுமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டத்தை நடத்துறாங்க, அபிஷேக கூட்டம் சொல்லிட்டு. அந்த கூட்டத்தில் வந்து கையை வச்சு, நான் கை வைத்தால் என்னுடைய அபிஷேகம் உங்களுக்கு வரும், ஆனா அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு இத்தனை கட்டணம் என்று இருக்கிறது. யாரு கை வச்சாலும் உங்களுக்கு அபிஷேகம் வரப்போறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே வரங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே தான் வரங்களை கொடுக்க முடியும். நான் வந்து என் கையை வச்சு வரத்தை கொடுக்கவே முடியாது. பைபிள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இருந்தா காமிங்க. அப்படி சொல்ற ஒரு வசனம் அது தவறாக திரித்து சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எந்த ஊழியக்காரனும் தன்னுடைய கரத்தை உங்க மேல வச்சு அவருடைய ஆவியை உங்களுக்குள்ள புகுத்த முடியாது, அவருடைய வரத்தை உங்களுக்குள்ள செலுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே வரங்களை கொடுப்பவராக இருக்கிறார். அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்க நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. அது மட்டுமல்ல, பிதாவானவர் தேவன் வந்து ஒரு பிதாவாக இருக்கிறார். he is not a pay master. நீங்க பணம் கொடுத்து வாங்கிக்கங்க. ஒரு கல்லாப்படியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையும் பணத்துக்காக விற்கிறவரெல்லாம் கிடையாது. அருமையானவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் எத்தனை காரியம் செய்யறாங்க நமக்காக, பணம் வாங்கிட்டா செய்யறாங்க. அம்மாலாம் டெய்லி சாப்பாடு சமைக்கிறாங்க. நீங்க எல்லாம் காசுலாம் கட்டிட்டீங்களா அதுக்காக? இல்லை. கர்த்தர் அப்படிதான், எல்லாமே நீ பணம் கொடு, அப்பதான் நான் தருவேன், பணம் கொடு அப்படி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற மதத்துல இருந்து வருகிற தாட். நீங்க இதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் இதை செய்வார், நீங்க இதை இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்படிலாம் இல்லவே இல்லை. நாம ஒவ்வொரு நாளும் நம்ம காலை வேளையில நம்ம ஜெபத்துல என்ன பார்க்கறோம்னா, நாம ஆண்டவர்கிட்ட டைரக்டா போக முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். காலேஜ் ஜெபத்துல எபிரேயர் புஸ்தகத்துல ஆண்டவர்கிட்ட நீங்க டைரக்டா போக முடியும், நீங்க எதையும் செஞ்சு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். சிலுவை என்பது ஒரு லாட்டரி டிக்கெட் கிடையாது. நம்ம வாங்கிட்டே இருப்போம், வாங்கிட்டு என்னைக்காவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும், கிடையாது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நம்பர் 1. அடுத்து வந்து சிலுவை என்பது லாட்ரி டிக்கெட் கிடையாது. கிவ் மோர் கெட் மோர். இந்த போனீங்கன்னா நீங்கள் இந்த போத்தீஸ் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா பை டு கெட் டு ஃப்ரீ அப்படின்னு அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே.
ஆண்டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான். சிலுவை வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம். சிலுவை மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்புன்றது ஒரு விலை மதிப்பற்றது. ஆனால் அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர் பே பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஷெப்பர்ட் தான், சேல்ஸ்மேன் கிடையாது. ஸோ இதை நம்ம மனதில் வைத்துக்கொள்வது மிக 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 ஜாக்கிரதையாக இந்த காலத்தில் இருப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூன்றாவது காரியம் காண்டம்னேஷன் அண்ட் கர்சிங். மக்களை வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது, அப்புறம் சபிப்பது. மக்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது, சபிப்பது. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதனால எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பும் நமக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, கலாத்தியர் 3:13 இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா விதமான சாபத்திலிருந்தும் விடுவித்து விட்டார். முக்கியமாக பிரமாணத்தில் இருக்கிற சாபத்திலிருந்து விடுவித்து விட்டார். இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க தசமபாகம் கொடுக்கலன்னா நீங்க சபிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, இயேசு அவங்கள பார்த்து சொல்லுங்க, கள்ள போதுங்கன்னு சொல்லுங்க. தசமபாகம் கொடுப்பது சரியா? நிச்சயமாக நான் கொடுக்குறேன். நம்ம சர்ச்சில் கொடுக்க நம்ம வற்புறுத்தது கிடையாது, கட்டாயப்படுத்துறதுல என்கரேஜ் பண்றோம். யாரும் கொடுக்காட்டினாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? அவனுக்கு கொடுப்பார், சபையை தாங்குவார். தசமபாகம் கொடுக்குறவங்களுக்காக நான் நன்றி சொல்றேன். பட் தசமபாகம் கொடுக்காட்டினா நீ போய் ஹாஸ்பிட்டலில் நீ செலவு பண்ணிடுவ அப்படிங்கிறதோ, தசமபாகம் கொடுக்கலன்னா நீ சபிக்கப்பட்டு விடுவாய் என்பதோ அது கள்ள போதனை. இன்னைக்கு பல்வேறு விதங்களில் நீ சபைக்கு வரலன்னா சபிக்கப்பட்டு விடுவாய் அப்படிலாம் கிடையவே கிடையாது பைபிளில். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரல, எல்லாம் ட்ராவல் பண்ணல, எல்லாம் பண்டிகை லீவுக்கு எல்லாம் அங்கே போயிட்டாங்க நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நானே சில எல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபைக்கு வரலன்னா சபிக்கப்பட்டுருவீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. சபைக்கு நான் ஏன் வரேன்? ஏன்னா இது ஆண்டவர் நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். ஆண்டவர் கட்டுற சபையில் நான் ஒரு பங்காக இல்லாமல் சபைக்கு வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு தான் நான் யோசிக்கணும். சபைக்கு போகலன்னா ஆண்டவர் வந்து அடிச்சுவார். நீங்கள் உங்கள் அம்மாவுடைய பர்த்டேக்கு போயிட்டு அல்லது அப்பாவுடைய பர்த்டேக்கு போயிட்டு வரலன்னா திட்டுவீங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அதுக்கு வராமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். வராமே இருந்திருக்கலாம். அதே போலதான் மதம் என்ன சொல்லுதுன்னா, வரலன்னா திட்டுவாங்க, அதனால தான் நான் போறேன். உறவு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் போய் தான் ஆகணும், நான் இல்லைன்னா எப்படி பர்த்டே நடக்கும்? அப்பாவுடைய பர்த்டே நான் போய் தான் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இங்கே நம்ம பார்க்கிறோம் யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, யோவான் 3:17 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக வரவில்லை, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். விபச்சாரத்தில் மாட்டிக்கிட்ட ஒரு பெண்ணை இயேசு கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி அவளை வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், உங்களில் யாராவது பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவங்க என்ன செய்யட்டும், கல்லெறியட்டும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் போயிட்டாங்க, அவன் மட்டும் இருக்கிறா. எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவர்கிட்ட பேசும்போது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லி அவர் அனுப்புறார், இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல, பாவம் செய்ய நோ ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்ல, பாவம் செய்யாத நல்ல ஒரு பெண்ணாக இரு, ஆனா நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நீ மனம் திரும்பி இரு அப்படின்னு சொல்றதை பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய ஊழியக்காரவங்க, நிறைய பாஸ்டர்ஸ் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல வந்து ஷேம் பண்றாங்க, பப்ளிக்ல வந்து அவமானப்படுத்துறாங்க. அருமையானவர்களே, ஆசியா கலாச்சாரத்தில் அன்னைக்கு ஒரு நாள் பேசினேன், ஆனர் அண்ட் ஷேம் கல்ச்சரை பற்றி நான் பேசினேன். அந்த பப்ளிக் ஷேம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். பப்ளிக் ஷேம் என்ன மனசு உடைஞ்சிடுவாங்க. நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு பப்ளிக்காக ஒருத்தவங்க பேசினா அவரும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க, அல்லது 2 பேரும் ஒன்று கத்திக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம பப்ளிக்கில் ஒருத்தவங்களை ஷேம் பண்ணவே கூடாது. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பப்ளிக்கில் யாரையும் நம்ம தனிப்பட்ட விதத்தில் கர்ஸ் பண்ணுங்க நான் சொல்ல, நம்ம யாரையும் கர்ஸ் பண்ணவே கூடாது. அவர்கள் நம்மக்கிட்ட ஒத்து போலனாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கள கர்ஸ் பண்ணவே கூடாது. அது மட்டுமல்ல, நம்ம பயத்தையும் குற்ற உணர்வையும் மக்கள் உள்ளத்தில் தூண்டி அவங்கள நமக்கு சாதகமாக பயன்படுத்தவே கூடாது. அப்படி செய்யவே கூடாது ஒரு நாளும். ஆண்டவர் அதை வந்து விரும்புவதே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். பப்ளிக்கில் கர்ஸ் பண்ணுறது. எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சபிக்கப்பட்டு போவாய், என்ன மாதிரி ஆட்கள் இந்த ஆட்கள். வாயை திறந்து எல்லாம் ஆண்டவர் துதிங்க, வாயை திறந்து துதிங்க, இல்லாட்டி சபிக்கப்பட்டு போவாய். அவர் மட்டும் என்னுடைய மகனாக இருந்தாருன்னா போய் பலார்னு விட்டுருவேன் நான். உண்மையிலே அப்படி விடாட்டினாலும் பலார்னு விடாட்டினாலும், ஏன்னா இப்போல்லாம் பிள்ளைங்களை அடிக்கவும் முடியாது, இல்லை தோலுக்கு மேலே வைக்கிறாங்க. நீ தான்டா சபிக்கப்பட்டு போவாய் இப்படி செஞ்சு நான் சொல்லிடுவேன். நான் நீ தான் ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட்டை வரப்போற. அருமையானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஈவன் உறவுகளில் கூட நம்ம பேசும்போது
சாபம் உண்மை சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். நான்காவதாக ஷேமிங் அண்ட் ஹியூமிலியேட்டிங் பீப்புள். மக்களை வந்து கிண்டல் பண்ணுறது, மக்களை வந்து ஷேம் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அதிகமாக சபையில் இருக்கிற ஒரு காரியம். சபையில் இருக்கிற ஒரு காரியம். மக்களை வந்து குரங்குங்கிறது, மக்களை வந்து நாய் மான்று கழுத மாறின்றது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே. உங்க பக்கத்தில் இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் தேவசாயல், மிஸ்டர் தேவசாயல். தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒருத்தவங்களை நாம அப்படி இழிவா பேச முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. வேதவசனம் சொல்கிறது, யாரெல்லாம் ரோமர் 10:11 யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா நீங்களும் நானும் தலை நிமிர்ந்து தேவனுடைய சாயலாக நம்ம கனத்தோட நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு வந்து நம்ம யாரும் ஷேம் பண்ண விடவே கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம மற்றவங்களையும் நம்ம பப்ளிக்ல வந்து ஷேம் பண்ணவே கூடாது என்பதை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, மற்றவங்களை தாழ்த்த ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தவே கூடாது. நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்சிட்டிவா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு நடந்து நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காணாமல் போன மைந்தன் கதையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு வீணா செலவழிச்சுட்டு வரான். அவங்க அப்பா அவனுக்காக காத்திருக்கிறார். அவன் வந்த உடனே அவனை வேலைக்காரனை ட்ரீட் பண்ணல, அவனை வந்து மீண்டுமாக தகப்பனாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் தேவனுடைய அதாவது மனசு, தேவனுடைய உள்ளம், தேவனுடைய இருதயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே உள்ள எல்லாருமே எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணல, நான் 100% பர்ஃபெக்ட், எல்லாமே கோடு கிழிச்சு அப்படியே அப்படிலாம் சொல்லவே முடியாது. நம்ம அங்கங்கே தவறுறோம். யோர் ஃபெயிலியர்ஸ் ஆர் நாட் ஃபைனல். உங்களுடைய தவறுகள், உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து ஃபைனல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கதையை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. உங்களை நான் தூக்கி விடணும், நீங்கள் என்ன தூக்கி விடணும். அருமையானவர்களே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போ நம்ம ஒருத்தங்களை தூக்கி விட்டு நம்முடைய போராட்டங்களில் கூட இருந்து நாம் வந்து உதவி செய்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களை வந்து நம்ம ஷேம் படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. மற்றவங்களுடைய துணி கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது கிழிஞ்சிருக்குது, கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரெஸ் வேணால் நம்ம கொடுத்து அவங்கள போட வைக்கலாம். கிழிஞ்சி போட்டோம், கொஞ்சம் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்கள் துணி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல தேவையில்லை. யாருமே கண்டுபிடிக்கல, நான் தான் கண்டுபிடிச்சேன். சரி, கண்டுபிடிச்சிங்க, அவருடைய துணி கிழிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க, அதை ஏன் போயிட்டு அவர்கிட்ட தனியாக சொல்லக்கூடாது? எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லணுமா? இயேசு மற்றவங்களை ஏளனப்படுத்துறது கிடையாது, மற்றவங்களை வச்சு நையாண்டிலாம் பண்ண மாட்டார், மற்றவங்களை வந்து அபியூஸ் பண்ண மாட்டார். உங்களுடைய அழுக்க பாருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ல மாட்டார். அவர் வந்து மற்றவங்களுடைய அழுக்க வந்து கவர் தான் பண்ணுவார், மூடுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஐந்தாவதாக, ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் அண்ட் ப்ராஃபசிஸ். கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் இன்னைக்கு சபையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் மூலமாக நிறைய ஊழியக்காரங்க துர்ப்பிரயோகம், மக்களை வந்து துர்ப்பிரயோகம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். கள்ள போதனைகள். அருமையானவர்களே, இன்னைக்கு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், பைபிளை நீங்கள் நல்லா படிங்க. அதாவது முக்கியமான ஒரு காரியம், அதாவது பேக்போன் ஆர் a great support for studying the Bible is how to interpret the Bible properly. வேத புத்தகத்தை படிப்பதற்கு மிக 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 முக்கியமான ஒரு முதுகெலும்பு என்ன அப்படின்னா, சப்போர்ட் என்ன அப்படின்னா, வேத புத்தகத்தை எப்படி நாம வியாக்கியானம் பண்றோம் அப்படிங்கிறதா. வியாக்கியானம் எல்லா கள்ள போதகர்களுமே வேத புத்தகத்தை தான் யூஸ் பண்றாங்க, யாருமே வேத புத்தகத்தை யூஸ் பண்ணாம இல்லை. ஸோ அவங்க வேத புத்தகத்தை யூஸ் பண்ணும்போது எப்படி அவர்கள் அந்த வேத புத்தகத்தை அணுகிறாங்க, எப்படி அந்த வசனத்தை பிரயோகம் பண்ணுறாங்க, எப்படி அந்த வசனத்திலிருந்து அந்த டீச்சிங்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் கூட ஒரு காலையின் ஜெபத்தில் நான் சொன்னேன், சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் நான் சொல்ல முடியும், நான் வீடுகளில் போகும்போது நான் சொல்லுவேன், அதெல்லாம் பார்த்து கேட்காதீங்கன்னு நான் யார்ட்டையும் சொன்னதே கிடையாது. இதை நீங்கள் கேட்காதீங்க, யூடியூப்பில் கேட்காதீங்கன்னு யார்ட்டையும் சொன்னதில்லை, மீட்டிங்கு போகாதீங்கன்னு யார்ட்டையும் சொன்னதே கிடையாது. ஏன்னா உங்களுடைய உரிமை, நீங்கள் போகலாம், எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது சரியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி, இது சரியா தவறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருத்தர் கேட்டார், பிரதர் எம்டி ஜெகன், அவர் இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், இப்போ பயங்கரமாக அந்த வருகை பற்றிலாம் பயங்கரமாக சொல்கிறார். நான் ஒரு ஷாக்கு மட்டும் தான் கொடுத்தேன்.
அவர் சொல்றதுல 90% தப்பு அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் என்ன இப்படி சொல்றீங்க? அது முன்னுரை தான், அது வந்து ஒரு துவக்கம் தான். அப்ப அடுத்து நீங்க கேள்வி எதெல்லாம் தப்புன்னு கேட்கணும். எதெல்லாம் தப்பு சொல்லுங்க அப்படி இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட கேட்டதே கிடையாது. என்கிட்ட எதெல்லாம் தப்பு. அவர் சொல்றதுல 90% தப்பு, 10% ஓகே தான். எல்லாமே தப்பா இருக்க முடியாது இல்லைங்களா? வருகையை பத்தி நான் சொல்றேன். மற்ற விஷயம் ஜெனரலா அவர் பேசுறாரு, ஓகே தான். வருகை பத்தி சொல்ற 90% திங்ஸ், 90% எல்லாமே கிராப், நான்சென்ஸ் அப்படிதான் நான் சொல்வேன். பைபிளே இல்ல, வேத வசனத்தே இல்ல, தாறுமாற வியாக்கியானம் பண்ணி மக்களை பயமுறுத்தி, மதம் வந்து மக்களை பயமுறுத்தும். ஃபால்ஸ் டீச்சர்ஸ் உடைய ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, பயமுறுத்தி மற்றவங்களுக்குள்ள வந்து குற்ற உணர்வை கொண்டு வந்து அவர்களை தன்வசப்படுத்தி வைத்திருப்பார்கள். அருமையானவர்களே, நான் ஏன் ஒரு பேரை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் ஃபேனா. நீங்க யோசிங்க, அவரு நான் பார்த்தது கிடையாது, அவர் எனக்கு எதிரிலாம் கிடையாது. பட் மக்கள் இருந்து வா என்ன தெரியுமா, அந்த ஒரு அந்திகிறிஸ்து ஒரு சிப் வந்துச்சான் பாஸ்டர் இப்படி, வா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அது உண்மையிலே இருக்கான்ட்டு. கூகுள் இருக்கு, எல்லாருக்கும் கூகுள் இருக்கு. போயிட்டு கொஞ்சம் நீங்க கூகுளில் கொஞ்சம் தேடி பாருங்க, என்ன இது சரியா அப்படின்னு தேடி பாருங்க. 4 பேர் என்ன எழுதியிருக்காங்க நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் கூட வந்துச்சு, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நாம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றதுனால தான், நம்முடைய பிரச்சனையினால தான் அவர்கள் வந்து நம்மை சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். முக்கியமான ஒரு காரியம், நம்ம ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்க்கோ அல்லது தீர்க்க தரிசனங்களுக்கு நம்மை கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 1:6-7 வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னா, அங்க மக்கள் மறுபடியும் அந்த மத ரீதியிலான சடங்கு ரீதியிலான அந்த காரியத்துக்கு போகும்போது, இங்க வந்து பவுல் சொல்றாரு, இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து வித்தியாசமான சுவிசேஷத்துக்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, புத்தி இல்லாத கலாத்தியர்களே அப்படின்னு கூப்பிடுறத பாக்குறோம். இவ்வளவு சீக்கிரம் நீங்க வேற ஒரு காஸ்பலுக்கு போயிட்டீங்க, இவ்வளவு சீக்கிரம் நான் சொன்ன போதனைகளை விட்டு நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் மிக ஜாக்கிரதையாக இந்த உலகத்துல இருப்பது முக்கியம். தீர்க்க தரிசனங்கள் யாராவது எந்த அபிஷேக ஐட்டம்ஸ் இது அபிஷேகம் பண்ணப்பட்டதுன்னு வித்தாங்கன்னா வாங்காதீங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, யூ ஆர் அனாயிண்டட். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்க உங்களை நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். உங்களை அவர் நேசிக்கிறார். யூ ஆர் ஹிஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ். நீங்க ஆண்டவருடைய அன்பின் ஒரு ஆளு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதுவுமே அப்படிலாம் வாங்காதீங்க. எந்த டைட்டில்ஸையும் தேடி நம்ம எங்கேயும் ஓட தேவையில்லை. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி எல்லாம் தேவையே இல்லை. என்னையும் யாரும் வந்து பாஸ்டர்னு கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பிரதர்னு சொல்லலாம் கூப்பிடுவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நாளும் யார்ட்டையும் சொன்னதில்லை பிரதர்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதே இல்லை. சிலர்லாம் ஜோசப், நான் டெல்லியில் இருக்கும்போது எல்லாம் ஜோசப் தான் கூப்பிடுவாங்க. என்னை சர்ச்சில் உள்ளவங்களும் ஜோசப் தான் கூப்பிடுவாங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கே நம்ம மலேசியா போகும்போது சிலர்லாம் பாஸ்டர்ஸ்லாம் என்னை ஜோசப் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அதான் கலாச்சாரம். என்னை பாஸ்டர்லாம் சொல்லவே இல்லை, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் ஜோசப், அதுக்கப்புறம் தான் பாஸ்டருங்கிறது ஒரு டைட்டில் கிடையாது, இது என்னுடைய ஃபங்க்ஷன். இது வந்து என்னுடைய டைட்டில் கிடையாது. தீர்க்கதரிசி அப்படிங்கிறது ஒரு டைட்டில் கிடையாது, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அப்போஸ்தலர் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்போஸ்தலர் அவங்க வந்து ஊரை விட்டு தாண்டி போய் ஊழியம் செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர். அன்னைக்கு அப்போஸ்தலர் அப்படிங்கிறவங்க ஊரை விட்டு போய் மிஷனரியா இருந்தவங்க தான் அப்போஸ்தலர்கள்னு சொல்லி பார்க்குறோம். அருமையானவர்களே, எல்லா டைட்டில்ஸ் பின்னாடி, டிகிரிஸ் பின்னாடி இப்படியே போய்கிட்டே இருக்கிறது தவறான ஒரு காரியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறான், உயிரை கொடுத்து படிக்கிறான், பிடிஹெச் வாங்குறான், எம்டி வாங்குறான். ஆனால் கொஞ்சம் ஏதோ ஒரு 2 செமினார் அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், யாராவது ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங்க்கு, மெடிக்கல் ட்ரைனிங் போயிட்டு வரும்போது எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் வந்தாங்கன்னா அவங்களுடைய கிளினிக்கு போவீங்களா? நீங்கள் போக மாட்டீங்க. நான் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்களை பார்த்து போக மாட்டீங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய சும்மா இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு காலு போயிடுச்சு, கை போயிடுச்சுன்னு வர ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்பயும் இருக்கிறாங்க ஆட்கள், இல்லாமலாம் இல்லை. மிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக முக்கியமானது. ஏன் இத்தனை கள்ள போதகர்கள்? இதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் இத்தனை கள்ள போதகர்கள்? ஏன் இத்தனை கள்ள போதகர்கள்னா, வேத புஸ்தகம் இந்த உலகத்திலேயே பெஸ்டானது. பெஸ்டானதெல்லாம் எது இருக்குதோ அதுக்கு கள்ளமான ஒன்று இருக்கும். ஏன் வந்து 2000 நோட்டு நிறைய கள்ள நோட்டு இருக்கு,
ஏன் 500 ரூபா வந்து கள்ள நோட்டு இருக்கு, அடுத்தது 2000 வந்து கள்ள நோட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னு ஏன் 10 ரூபாலாம் கள்ள நோட்டுலாம் இல்லை? யோசிச்சு பாருங்க. கள்ள நோட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்ல நோட்டை தூக்கி போடுறது கிடையாது. சிலர்லாம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, எங்கே பார்த்தாலும் கள்ள போதும், இதனால தான் நான் சர்ச்சுக்கு போகிறதில்ல, இதனால தான் எதுவுமே அப்படி கிடையாது. கள்ள நோட்டு இருக்கிறதுங்கிறதுக்காக நல்ல நோட்டை தூக்கி போடுறது கிடையாது. கள்ள போதனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நல்ல போதனையை தூக்கி போடுறது கிடையாது. நல்ல போதனை என்னன்னு நம்ம தேடுவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நல்ல போதனை எங்கே கிடைக்குதோ அதை நம்ம போய் கேட்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய யூடியூப் சேனல்ஸ் நல்ல போதனைகளை கொடுக்குற நல்ல யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் கேட்கலாம். நம்ம பைபிள் ஸ்டடி இருக்குது, அங்கே நீங்கள் வரலாம், நீங்கள் ஆண்டவரை பற்றி நம்ம நீங்கள் கேட்கலாம். அருமையானவர்களே, இல்லை ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட நீங்கள் அனுப்பலாம். பிரதர் பாஸ்கோ அடிக்கடி கேள்வி கேட்பார், அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறார். இன்னும் ஒரு சிலர்லாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க என்கிட்ட. கேள்வி கேளுங்க. ஏதாவது கேள்வி இருந்தால், இது வந்து ஒரு லேர்னிங் கம்யூனிட்டி. இது வந்து சும்மா நம்ம இங்கே வந்துட்டு போகிறது கிடையாது. நம்ம ஒருத்தவங்களை ஷார்ப்பன் பண்ணணும், ஒருத்தவங்களை நம்ம கூர்மைப்படுத்திக்கணும், ஒருத்தவங்களுக்கு நம்ம போதிக்கணும், புத்தி சொல்லணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து வளருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டும்படியாக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா சிலுவையில் மரித்தார். இயேசு போதும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் அதை பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். சிலர் வந்து ஏழையாக இருக்கவங்கள வந்து அப்படியே நகர்த்தி வச்சுறது, தூரப்படுத்திடுறது, அதுவும் ஒரு துர்ப்பிரயோகம் தான். பணக்காரவங்க பின்னாடி மட்டுமே போகிறது, ஏழைகளை அப்படியே என்னது தவிர்த்து வைத்து விடுவது, அதுவும் ஒரு துர்ப்பிரயோகம் தான். அது மட்டுமல்ல, கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் பாயிண்ட்டு நான் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, பட் ஐ திங்க் இது வரைக்கும் ஷேர் பண்ணதே மற்ற எல்லாத்தையும் அது வந்து சம பண்ணுது, ஓரளவுக்கு சம பண்ணுது அப்படின்னு தான் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்கிறேன். நான் ஜெபித்து நம்ம திருவிருந்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53 5வது வசனம். ஏசாயா 53 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் காரணமாக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் காரணமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யார் மூலமாக நம்ம குணமாகிறோம்? நம்ம இந்த மத காரியங்கள் மூலமாக, ஸ்பிரிச்சுவல் அபியூஸ் மூலமாக நமக்கு வந்து காயம் வருகிறது. மதம் நம்ம காயப்படுத்துது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம சுகமாக்கப்படுறோம். This is my prayer this morning and every day, that all of us remain healed by what Jesus did on the cross. இயேசு சிலுவையில் என்ன பண்ணாரோ அது நிமித்தமாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சுகமாகவே இருக்க வேண்டும், ஆரோக்கியமாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் ஜெபம் பண்ணுற ஜெபம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம்.